பற்றி பல பேர் சரியா ஆய்வே செய்யலைங்க. மயிலை சீனி வெங்கடசாமி செஞ்சாரு, வேற யாரும் செய்யல. எதற்காக திரும்ப திரும்ப அதை வலியுறுத்தணும்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சமணத்துல தான் பாத்தீங்கன்னா சிவன் பற்றிய ஆய்வுக்கான விடைகள் அங்க இருக்குது. நிறைய பேர் சிவன் ஒரு ஹைப்போதிசிஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. தமிழ் சமணத்தை பொறுத்த வரைக்கும் ஆதிநாதரை, அதாவது தமிழ் சமணத்தின் ஆதியில் தோன்றிய முதல் குருவை ஆதிநாதரை சடையன் என்றும் சிவன் என்றும் தமிழ் சமண இலக்கியங்கள் தெரிவிக்கின்றன. கிளியர் கட்டா இருக்கு. இதனை மயிலை சீனி வெங்கடசாமி தெளிவுபடுத்தியிருக்கிறார். இரண்டாவது, ஆதிநாதரின் கொடி காளை. அவர் வீடு பேர் அடைந்த இடம் கைலை மலை. அவரது மகன் பாகுபலி தேவர் மனம் வேறுபாடு கொண்டு தெற்கு நோக்கி வந்து மலை மீது ஏறி நின்றவாறே 1 வருடம் தவம் புரிந்து வீடு பேறு அடைந்தார். இது வரலாறு. இது சரவண வெள்ளைக்குளம் எனப்படும் சரவண வெலகுலா. அங்க கோமதீஸ்வரர் சிலை இருக்கும். அது வேறு யாரும் கிடையாது, பாகுபலி. உங்களுக்கு சினிமா பாகுபலியை தெரியும், சினிமா பாகுபலி தெரியும், ஒரிஜினல் பாகுபலி தெரியாது. எந்த அளவிற்கு நம் மக்கள் தரம் தாழ்ந்து இருக்கிறார்கள். இது அதாவது வரலாறுக்காக மட்டும் நான் சொல்ல, மனசளவில் நம்ம எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்திருக்கோம்னு பாருங்க. அடிப்படை வரலாறு தெரியாது, சமணம் தெரியாது. ஜெயினிசம்ல போய் பாருங்க, ஹூ இஸ் பாகுபலி. ஆனா சினிமா பாகுபலி தெரியுது. எந்த அளவுக்கு நம்ம மக்கள் மூளை செலவை செய்யப்பட்டிருக்கார்கள் பாருங்க. ஸோ ஒரிஜினல் பாகுபலி உண்டு. இது யாருன்னு பாருங்க. அப்பா கிட்ட கோச்சிக்கிட்டு வந்துட்டார், மலை மேல நிற்கிறார், எங்கேயோ இடிக்குதா, எல்லாம் ஒரே கதை தான். இப்போ ஆதியில் சைவமும் ஆதி சமணமும் ஆதிநாதராகிய சிவனிடம் இருந்துதான் தோன்றி இருக்க வேண்டும். இந்த ஆதிநாதரை பற்றி குறிப்புகள் ரிக்வேதத்திலே வருது. அப்போ இது பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் பழமையானது. இருக்கு வேதம், தமிழர்கள் வேதம் என்று வைத்து பார்த்தால் அவர்தான் தமிழர்கள் கூறும் ஆதிசிவனாகவும் இருக்கிறார். அப்போ இது ரொம்ப பழமையான விஷயமா இருக்குது. ஏன்னா இருக்கு வேலிகள், இருக்கு வேதத்தை பின்பற்றிய வேலிகள் இருக்கு வேலிகள். அப்ப இருக்கு வேதம் சிவன் கொடுத்ததுன்னு ஒரு கருத்தாடல் இருக்கு. அப்ப இந்த ஆதிநாதர் எனப்படும் ஆதிசிவன் வாழ்ந்த காலம் என்பது உண்மை. அதுக்காக தான் இந்த பதிவு.